சொல்லுங்க. ஸ்விஸ் விஷன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய முக்கிய செய்திகள். சுவிட்சர்லாந்தின் டிசினோ பகுதியில் உள்ள கோத்தார்ட் மலைத்தொடரில் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் புவி அதிர்வு உருவாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜெர்மனியின் RWTH ஆஷன் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பெட்ரெட்டோ ஆய்வகத்தில் பல நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் இயற்கை பிளவு பகுதிக்குள் அதிக அழுத்தமுள்ள நீர் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் சிறிய அளவிலான நில அதிர்வுகள் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. இந்த ஆய்வு பூமியின் உட்பகுதி செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வக அமைப்பு சுவிஸ் கூட்டாட்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது. சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் சுமார் 1.5 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ள இந்த மையம் நிலத்தடி புவியியல் ஆய்வுகளுக்காக பயன்படுகிறது. இதற்கிடையில் ஆர்காவ் மாகாணத்தில் குடியுரிமை மற்றும் கடவுச்சீட்டு பெறுவதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. புதிய சட்ட மாற்றங்களின் கீழ் குடியுரிமை விண்ணப்பத்திற்கான வசிப்பிட காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்களின் வயது மற்றும் பின்னணி தொடர்பான நிபந்தனைகளும் மாற்றப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் 2027ஆம் ஆண்டில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை கடந்த நாட்களில் வோல்கெட்ஸ்வில் பகுதியில் காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் ஆயுதம் வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திலிருந்து பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவத்தின் பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.